தமிழ்நாட்டை காத்த கூட்டம் திமுக. அப்போது விஜய் எங்கே பிடுங்கிக் கொண்டிருந்தார். கொரோனா காலத்தில் திமுகவினர் தங்கள் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றியதாகவும் அப்போது தாவேகா தலைவர் விஜய் எங்கு சென்றார் என திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச வார்த்தைகளால் கேள்வி எழுப்பியுள்ளார். சாப்பிட்டு 4.5 கோடி ரூபாய் பில்லு கட்டினதான் மிச்சம். ஒரு கொரோனா வந்துச்சா இல்லையா? என்ன சொன்னான்? உலக நாட்டில் இருக்கிற எல்லாம் சொன்னான். வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு சொன்னா இல்லையா? அமெரிக்கா சொன்னான், ஜப்பான் சொன்னான், சிங்கப்பூர் சொன்னான், ஹாங்காங் சொன்னான். ஏன் நம்ம நரேந்திர மோடி சேவிங் பண்ணால் கொரோனா வந்துடும்னு தாடியை 1.5 அடி நீட்டி வளர்த்தானா இல்லையா? சொல்லுங்க நீங்க. ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்றான். அது எங்கள் அண்ணன் தளபதி. ஒரு எண்ணெய் கொடுத்தான், இதில் அடையுங்கள், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் தருகிறோம். அண்ணன் கட்டளையிட்டார், அழைத்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் போய் கொடுத்தோம். அதனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தென் சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜே அன்பழகன் உயிரை கொடுத்தோம். அதை போல ஒன்றிய கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர் பல பேர் உயிரை கொடுத்து தமிழ்நாட்டை காத்த கூட்டம் திமுக. அப்போது விஜய் எங்கே பிடுங்கிக் கொண்டிருந்தார். வர்த்தக மையத்தில் கைத்தட்டுறீங்க, அறிவு வேணாடா? உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கோம். எவன்டா செஞ்சான்? அதே கொரோனாவில் பல்லு பழனிசாமி, பூசாரி பன்னீர்செல்வம் இவெல்லாம் என்ன பண்ணா? சிரிக்காத. நீ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நிப்பாட்டு, ஒரு காவி வேஷ்டி கட்டு, கையில் ஒரு அருவாவை கொடு, ஐநார் சாமி மாதிரியே இருப்பான். பழனிசாமியை கூப்பிடு, ஒரு பெரிய சேரை போடு, முன்னாடி ஒரு டேபிள், ஒரு கல்லாப்பெட்டி வை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.